மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 20ஆம் தேதி இன்று அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையில் நாம் சொல்லக்கூடிய இன்னொரு மன்றாட்டு, சக்தியுடையவளாய் இருக்கிற கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இது அன்னை மரியாள் எந்த அளவிற்கு சக்தி நிறைந்தவளாக இருந்தாள் என்பதை இந்த ஒற்றை வார்த்தை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. அன்னை மரியாள் எப்பொழுதுமே தன்னுடைய சொல்லிலும் செயலிலும் தெளிவு மிக்கவளாக, சக்தி உடையவளாக இருந்தாள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளை சந்தித்து வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 38 நாம் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தந்தை கடவுளிடம் தன்னை அர்ப்பணிக்கின்றாள். இந்த வார்த்தை எந்த அளவிற்கு ஆழமுள்ளது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையே. ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாக்குறுதி கொடுக்கின்றோம். அந்த வாக்குறுதி பல நேரங்களிலே அதை சரியாக நாம் கடைபிடிக்கின்றோமா என்பதுதான் மிகவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம் அன்னை மரியாள் இந்த வாக்குறுதியை தன் உள்ளத்தின் ஆழத்திலே தியானித்த பிறகுதான் இதை தன்னுடைய தந்தையிடம் ஒப்பு கொடுக்கின்றாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. ஆக இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அன்னை மரியாள் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவளாக இருக்கிறாள் என்பதை நம்மால் காண முடிகிறது. இன்னும் ஆழமாக நாம் வாசிக்க கேட்டோம் என்றால் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 15 இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கிறோம். தந்தை கடவுள் அன்றே ஆதாம் ஏவாள் தவறு செய்த காரணத்தினால் பாம்பினுடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தையினுடைய கேள்விப்பட்டு அந்த வார்த்தைக்கு தங்களை முழுவதுமாக அவர்கள் இணைத்து கொண்டதினால் அன்று முதல் இன்று வரை இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற நாம் அனைவருமே பாவிகளாகத்தான் பிறந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தந்தை தேர்ந்தெடுத்த பெண்மணியானவள் தான் இந்த அன்னை மரியாள். அன்றே தந்தை கடவுள் இந்த அன்னை மரியாளை அழகாக பெருமைப்படுத்தி இருக்கிறார். என்னவென்றால், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவளோ உன்னுடைய தலையை நசுக்குவாள் என்று சொன்னார் தந்தை கடவுள். கப்ரியேல் தூதரிடம் அன்னை மரியாள் தன்னுடைய கேள்விகளை எல்லாம் கேட்டு முடித்து விட்ட பிறகு அவள் சொன்ன வார்த்தை, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அளவிற்கு அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு தான் எந்த அளவிற்கு சக்தி உள்ளவளாக இருக்கிறாள் என்பதை தன் வார்த்தையின் வழியாக வெளிப்படுத்துகிறவள் தொடர்ந்து தன் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தினாள். சாதாரண ஒரு கருதரித்த பெண்மணியானவள் கருதரித்த பிறகு தன்னுடைய குழந்தையை, சிசுவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எடுப்பார்கள். அந்த முயற்சிகளில் ஒருபுறம் இருந்தாலும் அன்னை மரியாள் ஓடோடி சென்று எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்த அந்த சக்தி யாரிடமிருந்து வந்தது? இறைவனிடமிருந்து வந்தது. அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு ஏரோது மன்னனுக்காக பயந்து ஒளிந்து தன் குழந்தையை பெற்றெடுத்த உடனே எகிப்துக்கு எடுத்து சென்றதும் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. தன் மகனை இளம் வயதில் வளர்த்தெடுப்பதும், கோவிலில் காணாமல் இருக்கின்ற பொழுது மன தைரியத்தோடு ஆலயத்திற்கு சென்று தன் மகனை கண்டடைந்ததும், பிரியமான தேவ பிள்ளைகளை, எல்லாவற்றையும் விட ஒரு தாய் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவளாக இருக்க முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் தன் மகன் பாடுகளின் மரணத்தின் நேரத்தில் தான். அந்த அளவிற்கு நம் அன்னை மரியாள் தன்னுடைய மகனுடைய பாடுகளின் மரணத்தின் நேரத்தில் தைரியமாக சக்தி நிறைந்தவளாக தன் மகனோடு அவள் பயணித்து கொண்டிருக்கிறாள். எப்படிப்பட்ட பயணம் அது! மனதிற்கு வேதனை மிகுந்த பயணமாக இருந்தாலும் தன் மகனை சுமந்து கொண்டு
உள்ளத்தின் ஆழத்திலே சுமந்து அந்த கல்வாரி மலை நோக்கி பயணிக்கின்ற வரையில், சிலுவையில் அறையப்படுகின்ற வரையில், அறைந்த பிறகும் தன் மடி மீது இறந்த உடலை கடத்திய பிறகும், எல்லாவற்றையும் விட தன் மகனுடைய இறப்புக்கு பிறகு கூட அவர் தேர்ந்தெடுத்த சீடர்களை அற்புதமாக வழிநடத்தியதையும் நேற்றைய தினத்திலே நாம் ஆவியினுடைய அபிஷேக விழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். இந்த இடத்தில் அன்னை மரியாள் அவர்களோடு இருந்து வழிநடத்தி இருக்கிறார். இதுவல்லவா ஒரு பெண்ணுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் சக்தி. எனவே இன்றைய நாளிலே சக்தி உடையவளாக இருக்கிற கன்னிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இந்த அன்னை மரியாளை பார்த்து நாம் செபிக்கின்ற பொழுது அதே சக்தியை நாமும் பெற வேண்டும் என்று செபிக்க வேண்டும். ஆம் அன்னையே, உமக்கு கிடைத்திருக்கின்ற அதே சக்தி எங்களுக்கு வேண்டும், ஆரோக்கியம் எங்களுக்கு வேண்டும். எந்த அளவுக்கு உன்னுடைய மகனோடு நீ பயணித்து சென்றீரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா துன்ப துயரங்களிலும் நாங்கள் தைரியத்தோடு ஆரோக்கியத்தோடு பயணித்து இப்படிப்பட்ட வாழ்க்கை நாங்களும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அந்த மன தைரியத்தை இந்த அன்னை மரியாளிடம் கேட்டு வாங்குவோம். நிச்சயமாக இந்த மரியாள் நமக்காக பரிந்து பேசுவாள். அவள் இறைவனிடமிருந்து பெற்ற சக்தியை நமக்கும் பெற்றுக் கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த தேவ மாதாவினுடைய வணக்க மாத நாளிலே. இறையாசிர் என்றும் உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.